வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். சொல்லப்போனா ஒரு 5 அல்லது 6 வருடங்கள் வீடியோ போட்டிருக்கேன். பேங்கை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பேங்கை பத்தி நிறைய விஷயம். பேங்க் பணம் எடுக்கிறது எப்படி, பணம் போடுறது எப்படி, என்ன ரூல்ஸ், ஏது, இதெல்லாம் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கே போர் அடிச்சிச்சு. என்னடா பேங்க் பத்தி எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காது அப்படின்ட்டு போர் அடிச்சு. உங்களுக்கும் போர் அடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் வழி மாறலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு லாங் வீடியோஸ் போடாம டிப்ஸ் மட்டும் சொல்றேன். ஒரு இது மாதிரி ரூல்ஸ்னா இது மாதிரி ரூல்ஸ் மட்டும் சொல்றது. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயோ அல்லது 1.5 நிமிஷத்துக்குள்ளேயோ வர மாதிரி பேங்கை பத்தி ஒரு டிப்ஸ் சொல்றது அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதை நானே இதுல தொடர போறேன். இனிமேல் என்னுடைய வீடியோவில் அப்படிதான் இருக்கும். 1 நிமிஷம் இருக்கும் அல்லது 1.5 நிமிஷம் இருக்கும். அதுல ஒரு டிப்ஸ் பேங்கை பத்தி ஒரு தகவலை சொல்லிடுவாங்க. குட்டி தகவல்கள். ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி தகவல் அப்படி சொல்லணும் இல்லையா? அது என்னன்னா, இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க. அதுக்கு செக் புக் வாங்கியிருக்கீங்க. பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு செக் புக் வாங்கினா செக் புக்ல மட்டும்தான் நீங்க பணம் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்க செக் புக்கை மறந்துட்டு போயிட்டு அங்க பே ஆர்டர் கொடுத்து பணம் வாங்கலாம் அப்படின்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன அலோவ் பண்றது? கம்ப்யூட்டரே அலோவ் பண்ணாது. ஸோ செக் புக் வாங்கினாங்க, செக் புக்ல மட்டும்தான் கேஷ் எடுக்கணும்.